ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். கரெக்டாக 20 டேஸ் தான் குரூப் டிக்கு டைம் இருக்கு. இந்த டைம்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்றதுக்கு கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட எல்லா கொஸ்டினையுமே படிச்சுக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 101 ஷிஃப்ட் இருக்கு. 2500 கொஸ்டினுக்கு மேல படிக்கலாம். மேக்ஸ் ரீசனிங்ல அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிஃப்ட் நீங்க முடிச்சீங்கனாலே ஒரு 300 கொஸ்டின் 400 கொஸ்டின் கிட்ட நீங்க என்ன பண்ணிரலாம், ரிவிஷன் பண்ணிரலாம். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CAPDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜென் நம்பர் 8 2024 கடைசியா நடந்த குரூப் டில கேட்ட கொஸ்டின்ஸோட PDF எல்லாமே வேணும். 101 ஷிஃப்டோட PDF வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி 4 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கான டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஈவினிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சயின்ஸ்ல இதுல 2500 கொஸ்டினுக்கு மேல இருக்கு. இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். சயின்ஸ்ல உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிரும். அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங்க்கு ஒரு 10 ஷிஃப்ட் மட்டும் படிச்சிருங்க. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கூட இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைஃப் டைமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது 7 மே 2026. இப்ப ரீசெண்டா நடந்த NTPC அண்டர் கிராஜுவேட்டோட CBT 1ல கேட்ட கொஸ்டின். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாம இதுல ஒரு 15 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு 16வது கொஸ்டின்ல இருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காம பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ABCD is a quadrilateral in which AB is parallel to DC and EF are the midpoints of the diagonals AC and BD. AB 74 cm, BC 91 cm, DC 26 cm, AD 39 cm அப்படின்னா what is the length of EF ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ABCDங்கிறது ஒரு நாற்கரம். ஓகே, ABCDங்கிறது உங்களுக்கு என்னது, ஒரு நாற்கரம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாமா? ஓகே, ஸோ இதுக்கு நேம் ABCD இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியும் டிசியும் பேரலா வரணும். ஏபியும் டிசியும் நான் பேரலா போட்டிருக்கேனா, இஎஃப் என்பவை முறையே ஏசி மற்றும் பிடி ஆகிய மூலைவிட்டங்களின் நடுப்புள்ளிகள். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இதுல ஒரு மூலைவிட்டம் வரைகிறோம். ஏசிங்கிறது ஒரு மூலைவிட்டம், பிடிங்கிறது ஒரு மூலைவிட்டம். இந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும் வரைகிறதுனாலதான் இது பேர் மூலைவிட்டம். ஓகேவா? அப்போ எதுலலாம் இருக்கு, இஎஃப்ங்கிறது ஏசி மற்றும் பிடி ஆகிய மூலைவிட்டங்களின் நடுப்புள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப எப்படி போடலாம்? அப்போ ஏசியோட மிடில் என்ன வரும், இ வரும். பிடியோட மிடில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப் வரும். ஓகே, ஏபி 74 சென்டிமீட்டர், பிசி பாத்தீங்க அப்படின்னா 91 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டிசி 26 சென்டிமீட்டர், ஏடி 39 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த இஎஃப்ஓட லென்த் என்ன, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஜாமெட்ரியில படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், ஸோ இந்த இஎஃப்ஓட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, லென்த் ஈக்குவல் டு half into என்னது, டிஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel லைன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா லென்த், இந்த இஎஃப்ஓட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இங்க parallel லைன்ஸ் என்னது, ஏபியும் டிசியும் parallel லைன்ஸா, அப்போ ஏபி மைனஸ் டிசி இதுதான் எதோட லென்த் அப்படின்னா இஎஃப்ஓட லென்த். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும், ஹாஃப் இன்ட்டு ஏபியோட லென்த் எவ்வளவு, 74. அதே மாதிரி டிசியோட லென்த் எவ்வளவு, 26. இப்போ நமக்கு என்ன வரும், ஹாஃப் இன்ட்டு 48ன்னு கிடைக்குமா? அப்ப அதோட வேல்யூ என்ன வரும், 24 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்ப இஎஃப்ஓட லென்த் எவ்வளவு, 24. 24ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு நாற்கரம் கொடுத்து மூலைவிட்டத்தோட மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட லென்த் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இணையான பக்கங்களுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதுல பாதி எடுக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க,
A train runs at 72 km per hour for 3 hours and then at 60 km per hour 1.5 hours. What is the average speed of the train? ஒரு ரயில் வந்து பாத்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல 3 மணி நேரம் பயணம் பண்ணுது. அதே 60 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல 1.5 மணி நேரம் வந்து பயணம் பண்ணுது. அந்த ரயிலோட சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, இப்போ டோட்டல் டைம் நம்ம கையில இருக்கா? ஸ்பீட் இருக்கு, நமக்கு டைம் இருக்கு. ஓகேவா? சோ டைம் கையில இருக்கு, டிஸ்டன்ஸ் கையில இருக்கா? டிஸ்டன்ஸ் கையில இல்ல. ஆனா அதுக்கு பதிலா க்ளூ நமக்கு இருக்கு. என்ன இருக்கு? ஸ்பீடும் டைமும் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு நமக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு தூரம் கடந்திருக்கும்? இதுல டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன வரும்? 72 இன்ட்டு 3. ஓகே, செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன வரும்? செகண்ட் பார்ட்ல 60 இன்ட்டு 1.5 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கடந்த தொலைவு தெரியும், ரெண்டாவது பார்ட்ல கடந்த தொலைவு தெரியும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடந்த தொலைவு பிளஸ் ரெண்டாவது பார்ட்டோட கடந்த தொலைவு 72 இன்ட்டு 3 உங்களுக்கு என்ன வரும்? 216 கிடைக்கும். பிளஸ் இது 15 90 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். சோ புள்ளி வைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 900ன்னு கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 90ன்னு கிடைக்கும். டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளவு? இதுல ஒரு 3 மணி நேரம், இதுல ஒரு 1.5. அப்ப 3 பிளஸ் 1.5 என்ன வரும்? 4.5ன்னு கிடைக்கும். இப்ப ஆன்சர் என்ன வரும்? 216ஐயும் 90ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6 9ல 9 1 10. சோ 306 டிவைடட் பை 4.5 இருக்கும். அப்ப இதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வரும்? இங்க 4.5 இருக்கு, இங்க 306 இருக்கு. இப்ப மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3060 டிவைடட் பை 45ன்னு மாறுமா? அப்ப யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சோ எதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம்? இங்க 0ல முடியணும். 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 0 முடியும்? 5 6 30, 5 8 40. ஓகேவா? ஒண்ணு 6ல முடியும், இல்லனா 8ல முடியும். அப்ப ஆப்ஷன் ஏ பி மட்டும் வச்சுட்டு சியையும் டியையும் நம்ம என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. இப்ப 66 68ன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 45 வச்சு கட் பண்றோம். 300 ஓகே 66 சாரி 6. ஓகே, சோ 6 வச்சு 66 68ன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ அப்ப நமக்கு எத்தனை தடவை வரும்? 45 இன்ட்டு 6 டைம்ஸ் போகும். 6 5 30, 6 4 24, 24 3 27, 270ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 306ல 270 போனா 6, 10ல 7 போனா 3, 360 வரும். ஓகேவா? சோ திருப்பி 360 வரணும் அப்படின்னா எத்தனை தடவை போகும்? 8 டைம்ஸ் போகும். புரியுதா? இத உட்கார்ந்து என்ன வாய்ப்பாடுன்னு யோசிக்க வேண்டாம் எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் படி சியையும் டியையும் எலிமினேட் பண்ணிரலாம். இப்ப 68 66 அப்ப 6 டைம்ஸ் போயிருச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும் நமக்கு? நமக்கு என்ன இருக்கும்? மிச்சம் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிரலாம்? அடுத்து 8 டைம்ஸ் தான். அதாவது 360 வருது அப்படின்னா 8 டைம்ஸ் தான் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த பிரின்சிபல் இஸ் 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, டைம் வந்து 2 இயர்ஸ், வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? 1000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம், ஆண்டுக்கு 5% வட்டி போடுறாங்க, 2 வருஷத்துல தனி வட்டி என்ன? சோ பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதுதான் நமக்கு என்னது? தனி வட்டிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படிலாம் நம்ம போட வேண்டாம், ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அசல் வந்து எவ்வளவு? 1000 ரூபாய். அப்ப 100% வந்து 1000 வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 5% வட்டி. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 2 இன்ட்டு 5 10%. ஓகேவா? அப்போ 10% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, நீங்க பிஎன்ஆர் டிவைடட் பை 100ல போட்டாலே ஆன்சர் வரதான் போகுது. சோ அது டைம் எடுக்கும். எக்ஸாம்ல டைம் சேவ் பண்றதுக்கு அசல வந்து 100%ன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 5%. நம்ம 2 வருஷம் போட்டிருக்கோம். அப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சா போதும்? 10%க்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100% 1000 அப்படின்னா 10% உங்களுக்கு என்ன வரும்? 0 0 கட் ஆகிரும். 10% வந்து 100. 100ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா புரிஞ்சிருச்சா? பேப்பர் பண்ண எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் 100% 1000 அப்படின்னா 10% என்னவா இருக்கும்? 100ஆ இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். If 40% of a number exceeds 25% of it by 36, then the number is. ஒரு எண்ணின் 40% அதன் 25%ஐ விட 36 அதிகம் என்றால் அந்த எண் என்ன? அப்ப அந்த எண்ணோட 40%க்கும் 25%க்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னது? அந்த 36. அப்படி டைரக்டா போட்டுடலாமா? ஒரு எண்ணோட 40% 25%ஐ விட 36 அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பரோட 40%க்கும்
25%க்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு 36. அப்ப அந்த எண் என்ன? அந்த எண்ணை எப்படி எடுத்துக்கலாம்? 100%ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 40ல 25 போச்சு அப்படின்னா 15%. அப்போ 15% வந்து எவ்வளவு? 36. இதுல இருந்து 1% என்ன வரும்? 36/15 அப்படின்னு கிடைக்கும். நம்ம அந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். நம்பர் எவ்வளவு? 100%. அப்போ 1% 36/15னா 100% எவ்வளவு? 100 into 36/15. 3 5 15, 25 100. ஸோ திருப்பி 1 3 3, 12 3 36. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 240 அப்படின்னு கிடைக்கும். 240ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா? அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 4 numbers வந்து இருக்கு. A, B, C and D. Satisfy the relation A plus 2 is to B minus 2 equal to C plus 4 is to D minus 4. A யோட வேல்யூ, B யோட வேல்யூ, C யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. Find the value of D. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ABCD ஆகிய 4 எண்களோட உறவுகள் பாருங்க. A plus 2 divided by B minus 2 equal to C plus 4 divided by D minus 4. என்னென்ன கொடுத்திருக்காங்க? A வந்து 6, B வந்து 8, C வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. D யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Aக்கு பதிலா 6 போடுங்க. 6 plus 2 divided by Bக்கு பதிலா 8 போடுங்க. 8 minus 2. Cக்கு பதிலா 12 போடுங்க. 12 plus 4 divided by D minus 4ன்னு இருக்கும். ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 6 2 8. 8/6 equal to 12 4 16. 16/D minus 4ன்னு இருக்கும். கட் பண்ணோம் அப்படின்னா 1 8 8, 2 8 16ன்னு கிடைக்கும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க 1 இருக்குமா? D minus 4 equal to 6 into 2 12. ஓகே. அப்ப D யோட வேல்யூ என்ன வரும்? -4 இந்த பக்கம் போனா D equal to 12 plus 4 16. 16 அப்படிங்கிறது ஆப்ஷன் A. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்படியே ABC யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி D கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். A student scores 75, 80, 90 in 3 tests with weights 2, 3, 5 respectively. What is the weighted average? Weighted average கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு மாணவர் முறையே 2, 3 மற்றும் 5 எடைகள் கொண்ட 3 தேர்வுகளில் 75, 80, 90 மதிப்பெண்களை பெறுகின்றன. அவர்களின் சராசரி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ N1 into W1 plus N2 into W2 plus N3 into W3 divided by W1 plus W2 plus W3. இதுதான் என்னது? வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எவ்வளவு? அந்த ஸ்கோர் எவ்வளவு? N1 75, N2 80, இது N1, இது N2, இது N3. அவங்க அந்த வெயிட் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் இதோட வெயிட் வந்து 2 W1, இது W2, இது வந்து W3 இருக்கும். ஈஸி தான். நம்ம அந்த வாஷிங் மிஷின் சம் எல்லாம் பார்த்திருப்போம். கடைசியா நடந்த குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல கேட்டிருப்பாங்க. அதுல வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். அதே தான். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் எவ்வளவு வரும்? ஓவராலா 75 into 2 150. அதாவது நமக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா? 2 பொருளோட விலை வந்து 10 ரூபா, 3 பொருளோட விலை வந்து 20 ரூபா, 5 பொருளோட விலை வந்து 30 ரூபா. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. அப்ப 2 பொருளோட சராசரி வந்து 10ன்னா அதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 2 into 10 20. இதோட சராசரி 20ன்னா அதோட கூட்டுத்தொகை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை டோட்டல் ஐட்டம்ஸால டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அதே கதை தான் இங்க. இப்போ 2 இதோட ஆவரேஜ் வந்து 75. ஓகேவா? 3 பொருளோட ஆவரேஜ் வந்து 80. அப்போ 3 பொருளோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 3 into 80 240. 5 பொருளோட ஆவரேஜ் வந்து 90. அதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 450. இப்போ மொத்தமா எத்தனை பொருள் இருக்கு? 2 3 5. அதாவது 2 plus 3 plus 5. அப்ப ஆன்சர் என்ன வரும்? டிவைடட் பை 10ன்னு போட்டுடலாம். இப்ப ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? டைரக்டாவே இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப 0வை பொதுவா எடுத்து இது கூட கட் பண்ணி விட்டுறலாமா? அப்ப யூனிட் டிஜிட் என்ன வருது? 5 4 9, 9 5 14. ஆன்சர் 4ல முடியணும். ஆன்சர் 4ல முடிகிறது ஆப்ஷன் ஏல மட்டும்தான். இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இப்ப எல்லாத்தையும் கூட்டினாலும் உங்களுக்கு 84 தான் வரும். இத பார்த்ததுமே இங்க இருக்க 0, இங்க இருக்க 0 எல்லாம் சேர்த்து இந்த 0வுக்கு என்ன ஆகிரும்? கட் ஆகிரும். அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட் வச்சு மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4ல முடியும். 4ல முடிகிறது ஆப்ஷன் ஏ. அதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இது புரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். எக்ஸாம்ல நீங்க ஃபார்முலா எழுதி தான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. பார்த்ததுமே என்ன பண்ணிடலாம்? 2 75 150. ஸோ 80 into 3 240. அடுத்து 450ன்னு போட்டுடலாம். அடுத்து உங்களுக்கு டிவைடட் பை 10ன்னு வரும். ஸோ அப்ப யூனிட் டிஜிட் வச்சு 4ல தான் முடியும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இதுல என்ன சொல்லியிருக்காங்க? Diagonals of a rhombus shaped field are 224 meter, 420 meter. What is the perimeter of the field? சாய் சதுர வடிவ வயலின் மூலைவிட்டங்கள் முறையே 224 420 மீட்டர். வயலின் சுற்றளவு என்ன? இதுதான் ஒரு சாய் சதுரம்னு வச்சுக்கோங்க. ஓகே, சதுரம் தான். சதுரத்தை கொஞ்சம் சாய்ச்சு போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது? சாய் சதுரம். அப்ப அதோட மூலைவிட்டங்கள் கொடுத்துட்டாங்க. ஒரு மூலைவிட்டம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 224. இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற லென்த் வந்து 224. அதே மாதிரி இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற லென்த் வந்து எவ்வளவு? 420. ஓகே, சோ இந்த மூலைவிட்டத்தோட லென்த் வந்து 420. இந்த மூலைவிட்டத்தோட லென்த் வந்து 224. அந்த வயலோட சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சாய் சதுரமா இருக்கட்டும், சதுரமா இருக்கட்டும், அதுல எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 4 பக்கங்கள் இருக்கும். அப்ப அதோட சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 4 into ஏன்னு தெரியும். ஏனா என்னது? பக்கத்தின் அளவு. அப்ப இந்த அளவு வந்து நமக்கு என்ன பண்ணுது? தேவைப்படுது. இந்த அளவு வந்து நமக்கு என்ன தேவை? ஓகேவா? அப்ப இந்த அளவை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்ன? ஸோ இந்த பக்கத்தோட அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. செங்கோண முக்கோணம். இல்லைன்னா இந்த முக்கோணத்தை கூட எடுத்துக்கோங்க. இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கு? செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி நான் சாய் சதுரம் போட்டிருக்கேன். அதுல மூலைவிட்டம் இருக்கு. இத நல்லா பாருங்க. இது வந்து என்னது? எனக்கு செங்குத்து உயரம். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். ஓகே. அதுல எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு? 224. அப்படிதானே? ஸோ எப்படினாலும் போட்டுக்கலாம். இதை 224, இதை 420ன்னு எப்படினாலும் எடுத்துக்கலாம். விட்டத்தோட நீளம்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை 224ன்னு சொன்னேனா, எப்படினாலும் போட்டுக்கலாம். இதை 224ன்னு போட்டு இதை 420ன்னு போடலாம். இல்ல இதை 224ன்னு போட்டு இதை 420ன்னு போடலாம். எல்லா கணக்குமே ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு என்ன இருக்கு? 224ன்னு இருக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு இதுல இருந்து இது வரை மட்டும் வேணும். ஓகே. சோ இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு 224 தான். இது மட்டும் எனக்கு எவ்வளவு வரும்? 224ல பாதி இருக்கும். அப்ப எனக்கு என்ன வரும்? 112. அப்ப இந்த இடம் எனக்கு எவ்வளவு? 112. ஓகே. அதுக்கப்புறம் இங்க இருந்து அடுத்து வேற என்ன எனக்கு என்ன தெரியும்? இங்க இருந்து இங்க வரைக்கும். ஓகே. சோ இங்க வரைக்கும். அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எனக்கு எவ்வளவு? 420ன்னு தெரியும். அப்ப இது மட்டும்னா என்னது? அதுல பாதி. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 210ன்னு கிடைக்குமா? பாதினா 210. அப்ப செங்கோண முக்கோணம்னு எனக்கு தெரியும். இது ஒரு செங்கோண முக்கோணம். இது 210. இது வந்து எனக்கு 112. அப்ப இந்த பகுதியோட அளவு தான் எனக்கு தேவை. நான் என்ன படிச்சிருக்கேன் ஏற்கனவே? நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பிதாகரஸோட ட்ரிப்ளெட்ஸ் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். ட்ரிப்ளெட்ஸ் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 8, 15, 17 வந்து ட்ரிப்ளெட்ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்ப இத வந்து 8, 15, 17 எனக்கு என்ன தெரியும்? 14, 8, 112ன்னு தெரியும். ஓகேவா? அப்ப இத 14ஆல மல்டிப்ளை பண்றேன். இதையும் 14ஆல மல்டிப்ளை பண்றேன். இதையும் 14ஆல மல்டிப்ளை பண்றேன். புரியுதா? சோ இத உட்கார்ந்து பிதாகரஸ் தேற்றப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அந்த மாரியும் பண்ணலாம் நீங்க. பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது, இந்த கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். 210 ஸ்கொயர் பிளஸ் 112 ஸ்கொயர்ன்னு கால்குலேட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லன்னா, நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். சில வேல்யூஸ அப்படி படிச்சுக்கோங்க. இது அப்படியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 5 வந்து ட்ரிப்ளெட். இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும். ஓகேவா? அதாவது கர்ணம் வந்து 5, இது 3, இது 4. இது ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும். அதே மாதிரி 8, 15, 17 வந்து ட்ரிப்ளெட்ஸ். இது ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும். அப்ப 8, 15, 17 வந்து ட்ரிப்ளெட்டா இருந்துச்சுன்னா, இங்க 112 வந்திருக்கு. ஓகேவா? அப்ப 112 வந்து 8 14ஆல பெருக்கினேன்னா 112 கிடைக்கும். 15 14ஆல பெருக்கினேன்னா 210 கிடைக்கும். அப்ப இத எல்லாத்தையும் 14ஆல பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 112, 210, 17 × 14, 7 4 28, 7 4 11, 13. சோ 238ன்னு கிடைக்கும். அப்ப 8, 15, 17 வந்து எனக்கு ட்ரிப்ளெட்டா இருந்துச்சுன்னா, இதோட 14 டைம்ஸ் 112, 210, 238 என்னவா இருக்கும்? ட்ரிப்ளெட்ஸா தான் இருக்கும். இது புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே இது 210, இது 112. அப்ப 112 வந்திருக்குன்னா, இது 8ஓட 14 டைம்ஸ். அப்ப 8, 15, 17 எனக்கு ட்ரிப்ளெட்ன்னு தெரியும். அப்ப இது 8ஓட 14 டைம்ஸ். அப்ப 17ஓட 14 டைம்ஸ் வந்து 238. அப்ப இந்த இடத்தோட வேல்யூ வந்து நான் என்ன சொல்லிரலாம்? இந்த இடத்தோட வேல்யூ வந்து 238ன்னு சொல்லிரலாம். அப்ப இது எனக்கு எவ்வளவு? 238. அப்ப அந்த பக்கத்தின் அளவு வந்து 238ன்னு கிடைச்சிருது. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு வந்து கண்டுபிடிக்கணும். சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 4 × A. அப்ப A யோட வேல்யூ என்ன கொண்டு வந்திருக்கேன்? 238ன்னு கொண்டு வந்திருக்கேன். அப்போ 4 × 238. ஓகே. சோ நல்லா பாருங்க.
4 8s ஆர் எத்தனை 32. அப்ப ஆன்சர் வந்து 2ல முடியணும். 4 8 32. அப்ப 2ல முடிகிற மாதிரி ஆப்ஷன் ஏயும் இருக்கு சியும் இருக்கு. வேற வழி இல்ல, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்ப 200 ஃபர்ஸ்ட் ஏல என்ன இருக்கு 922. ஓகே, மல்டிப்ளை பண்ணிடுவோம். 238 இன்ட்டு 4 4 8 32 12 12 3 15. ஸோ அப்போ 952. அப்ப ஆன்சர் எவ்வளவு? ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்லெட் இந்த படம் போட்டுலாம் நான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் கரெக்டா மேக்ஸ்ல வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து 230, இது வந்து என்னது 210ன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, இது 210, இது 112னா இது ஒரு ட்ரிப்லெட், இதோட வேல்யூ 238ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணி 952 தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? The ages of two siblings add up to 44 years. If one sibling is 4 years younger than twice the other's age, what is the difference between their ages? ரெண்டு siblings, ரெண்டு உடன்பிறப்புகள் வந்து இருக்காங்க. அவங்க வயதுகளின் கூடுதல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 44. ஒரு உடன் பிறந்தவரின் வயது மற்றொருவரின் வயதை விட 2 மடங்கை விட 4 ஆண்டுகள் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு பர்சனோட வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இன்னொருத்தரோட வயசு என்ன வரும்? ஒரு உடன் பிறந்தவரின் வயது மற்றொருவரின் வயதை விட 2 மடங்கை விட, ஒருத்தரோட வயசு வந்து எக்ஸ்ன்னா இன்னொருத்தரோட வயசு என்ன வரும்? 2x -4. ஓகே, அதை டபுள் பண்ணி அதுல இருந்து 4 குறைச்சிங்கன்னா தான் அது என்னது? இன்னொருத்தனோட வயசா இருக்கும். ஓகேவா? சோ அதுக்குதான் க்ளூ இங்க கொடுத்திருக்காங்க. ஒருத்தனோட வயசை நீங்க எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னொருத்தனோடது உங்களுக்கு தெரிஞ்சிரும். என்னது? 2 மடங்கை விட 4 குறைவாகும். அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க? சம் வந்து 44ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தனோட வயசு வந்து 2x - 4, இன்னொருத்தனோடது எக்ஸ்ன்னா கூட்டினா என்ன வரும்? 2x - 4 plus x is equal to 44. அப்ப 3x உங்களுக்கு என்ன வரும்? 3x is equal to இந்த -4 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +4 ஆகிரும். அப்போ 48ன்னு கிடைக்கும். இதுல இருந்து x is equal to 48/3 16 அப்படின்னு கிடைச்சிரும். x is equal to என்னது? 16 கிடைச்சிரும். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வயதுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தனோட வயசு 2x - 4, இன்னொருத்தனோட வயசு வந்து x. அப்ப 2x - 4 -xன்னு போட்டுறலாம். அப்ப வித்தியாசம் என்ன வரும்? 2xல x போனா x -4ன்னு கிடைக்கும். x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 16ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 16 - 4 எவ்வளவு? 12. ஓகே, கிளியரா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, அந்த 2 சகோதரர்களின் வயது என்ன? ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து சம் கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் கேட்டாங்களா? இதுலயே எப்படி கேட்கலாம்னா 2 சகோதரர்களின் வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ கையில இருக்கு, ஒருத்தனோட வயசு இங்க இருக்கு, இன்னொருத்தனோட வயசு இங்க இருக்கு. சோ 2 பேரோட வயது என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். The curved surface area of a solid cylinder is numerically equal to the total surface area of another cylinder whose radius is half of the first cylinder. If the height and radius of the first cylinder are 7 cm, 4 cm, find the curved surface area of the second cylinder. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு திட உருளையின் வலைபரப்பானது மற்றொரு உருளையின் மொத்த மேற்பரப்பிற்கு சமமாக உள்ளது. ஓகேவா? ஒரு உருளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க ஒரு உருளை இருக்கு, எனக்கு இங்க ஒரு உருளை இருக்கு. ஓகே, இதோட வலைபரப்பு, இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, உருளையோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 2πRh. இதுதான் என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. உருளையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2πr into r plus h. இதுதான் உங்களுக்கு என்னது? மொத்த பரப்பளவு. அப்படிதானே? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πRh, மொத்த பரப்பளவு வந்து உங்களுக்கு என்னது? 2πr into r plus h. இங்க கதையில என்ன சொல்லியிருக்காங்க? திட உருளையின் வலைபரப்பானது, வலைபரப்புங்கிறது என்னது? 2πRh equal to மற்றொரு உருளையின் மொத்த மேற்பரப்பிற்கு சமம். 2πRh வந்து 2πr into r plus hக்கு சமம். இதுதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது உருளையின் ஆரம், இதோட ஆரம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கான்? முதல் உருளையின் ஆரத்தில் பாதியாகும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் உருளையோட ஆரத்தை நான் ஆர்னே வச்சுக்கிறேன், 2πr. ஓகே, சோ இதோட ரேடியஸை வந்து ஆர்னே வச்சுக்கிறேன். இதோட ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க? ஏற்கனவே இருக்கிற உருளையோட ஆரத்துல பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட உயரத்துல பாதினா இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? r/2 இருக்கும். ஓகேவா? சோ r/2ன்னு போடணும். ஓகே, முதல் உருளையின் உயரம் மற்றும் ஆரம். முதல் உருளையின் உயரம் பாத்தீங்க அப்படின்னா உயரம் வந்து 7 சென்டிமீட்டர், ஆரம் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? 2வது உருளையின் வலைபரப்பு என்ன? அப்ப நமக்கு டைரக்ட்டா குடுத்துட்டாங்க. 2 இன்டு பை அப்படி போட்டுக்கோங்க. முதல் உருளையோட ஆரம் வந்து 4. இதோட ஹைட் வந்து 7. ஓகே. ஸோ 2 பை இன்டு இது என்னவா இருக்கும்? இது என்ன சொல்லிட்டேன்? இது வந்து இதுல ரேடியஸ் என்ன இருக்கோ, அதுல பாதி தான் இந்த உருளையோட ரேடியஸ். இதோட ரேடியஸ் 4 இருக்கு அப்படின்னா, இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? r/2. அதுல பாதி. அப்ப என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க ரேடியஸ் எவ்வளவு? 2 பிளஸ் h எவ்வளவு? h வந்து நமக்கு என்னது? h வந்து தெரியாது. அப்படிதானே? 2வது உருளையோட ஹைட் வந்து தெரியாது. சோ அத hன்னே வச்சுக்கலாம். ஓகே. கிளியரா புரியுதா? இதுல டைரக்ட்டாவே ரேடியஸ், ஹைட் குடுத்திருந்தாங்க. ரேடியஸ், ஹைட் போட்டேன். அடுத்து இதோட ரேடியஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறதுல பாதின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால அது 4 இருக்கிறதுனால இது 2ன்னு போட்டாச்சு. 2 பை 2 பை கேன்சல் ஆகிருமா? அடுத்து வேற என்ன பண்ணலாம்? ஓரன் 2 2 டைம்ஸ் போகும். அப்ப 7 2 14 ஈக்குவல் டு 2 பிளஸ் ஹச்ன்னு கிடைக்கும். இதுல இருந்து h இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 2 12 அப்படின்னு கிடைக்கும். ஹைட் வந்து என்ன கிடைச்சிருது? 12ன்னு கிடைச்சிருது. அப்ப இந்த 2வது உருளையோட ஹைட் வந்து கிடைச்சிருது. எனக்கு 2வது உருளையின் வலைபரப்பு கேட்டிருக்காங்க. உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2 பை RH ன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அப்ப 2வது உருளையின் வலைபரப்பு எனக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்டு பையோட வேல்யூ 22/7. சோ ஆன்சர்ல பையா தான் வச்சிருக்காங்க. சோ அதனால 22/7 போட வேண்டாம். 2 இன்டு பை இன்டு ரேடியஸ். 2வது உருளையோட ரேடியஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் உருளையோட ரேடியஸ்ல பாதி. அதாவது இதோட ரேடியஸ் வந்து எவ்வளவு? 2. ஓகே. இதோட ரேடியஸ் 4 அப்படின்னா இதோட ரேடியஸ் என்னது? 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல பாதின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 2 இன்டு ஹைட் எவ்வளவு? 12 போட்டுறலாமா? இப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 24 24 2 48. சோ 48 பை. ஓகேவா? 48 பைங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இருக்க உருளையோட வலைபரப்பும் 2வது இருக்கக்கூடிய உருளையோட மொத்த பரப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ரேடியஸும் ஹைட்டும் டைரக்ட்டா குடுத்துட்டாங்க. இதுக்கு ரேடியஸ் டைரக்ட்டா குடுக்காம ஃபர்ஸ்ட் சொன்ன உருளையோட ஆரத்துல பாதி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சோ அத பாதி எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கும்போது 2வது உருளையோட ஹைட் கிடைச்சது. நமக்கு என்ன கேட்டாங்க? 2வது உருளையின் வலைபரப்பு கேட்டாங்க. அப்ப ரேடியஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும். வலைபரப்புக்கான ஃபார்முலால போடும்போது நமக்கு 48 பைன்னு கிடைச்சது. ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க. எவாலுவேட் 24 கியூப் -7 கியூப் -17 கியூப்ன்னு இருக்கு. ஓகே. சோ நமக்கு என்ன தெரியும்? a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூபோட மதிப்பு என்ன தெரியும்? 3abcன்னு தெரியும். அப்படிதானே? அல்ஜீப்ரால சொல்லி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பேசிக் தெரியலனா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அல்ஜீப்ரால பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்குமே உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின் அல்ஜீப்ரால நிறைய நம்ம பார்த்திருக்கோம். a பிளஸ் b பிளஸ் c ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூபோட மதிப்பு 3abc நம்ம படிச்சிருக்கோம். இந்த கான்செப்ட் தெரியலனா பிகினர் என்ன பண்ணுவாங்க? 24 கியூப் பண்ணுவாங்க. அடுத்து 7 கியூப் பண்ணுவாங்க. அடுத்து இந்த 7 கியூப் பண்ணுவாங்க. இத யூனிட் டிஜிட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 கியூப் என்ன வரும்? இத வந்து இந்த மாதிரி மெத்தட்லயும் போலாம். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்னன்னா யூனிட் டிஜிட் வச்சு போறது. யூனிட் டிஜிட் வச்சுன்னா இந்த யூனிட் டிஜிட்ட மட்டும் கியூப் பண்ணா என்ன வரும்? 4 கியூப் எத்தனை? 4ல முடியும். 4 4 16 16 4 64 4ல முடியும். இது யூனிட் டிஜிட்ட இது பண்ணீங்கன்னா 3ல முடியும். -3. இது எதுல முடியும்? -3ன்னு முடியும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதுவும் -3ன்னு கிடைக்குமா? புரியுதா? யூனிட் டிஜிட் வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிறது. இத கியூப் பண்ணீங்கன்னா ஆன்சர் 4ல முடியும். இத கியூப் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 3ல முடியும். 7 இன்டு 7 இன்டு 7. சோ 7 7 49. சோ 9 இன்டு 7 63. இத கியூப் பண்ணீங்கனாலும் யூனிட் டிஜிட் 3ல முடியும். இப்போ ஒரே மாதிரியான அடையாளங்கள் 2யும் ஆட் பண்ணுங்க. -3 -3 -6 பிளஸ் 4ன்னு வரும். ஓகேவா? சோ இத சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் எதுல முடியும்? 2ல முடியும். ஓகேவா? சோ 2ல முடியும். ஓகே. வரக்கூடிய ஆன்சர நம்ம வந்து என்ன பண்ணணும்? வரக்கூடிய ஆன்சருக்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 8ல முடியும். அப்ப 8ல முடியிறது ஆப்ஷன் சி தான். ஓகே. சோ அந்த மாதிரியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். யூனிட் டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சருக்கு கியூப் ரூட் எடுக்கணும். 2க்கு இல்ல. நான் யூனிட் டிஜிட்ட வச்சு சொல்றேன். ஓகே. 2க்கு கியூப் ரூட் எடுக்க சொல்லல. 2ல முடியக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் அதுக்கு கியூப் ரூட் எடுக்கிறோம்னா 8 கியூப் தான் 512. அப்ப அதுதான் 2ல முடியும். அப்ப லாஸ்ட் டிஜிட் 8ன்னு சொல்லிரலாம். இது யூனிட் டிஜிட் வச்சு பண்றது. ஓகேவா? சோ இது உங்களுக்கு தெரியலனாலும் a பிளஸ் b பிளஸ் c வந்து 0வா இருந்துச்சுன்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் வந்து 3abc. இந்த கான்செப்ட படிச்சுக்கோங்க. அப்ப a வந்து 24, b வந்து -7, c வந்து -17. a பிளஸ் b பிளஸ் c ஆட் பண்ணுங்க. 24 -7 -17. சோ 17 7 24 பிளஸ் 24 -24 கேன்சல் ஆகிரும்.
உங்களுக்கு 0 கிடைக்குதா? a plus b plus c வந்து 0. அப்ப a cube plus b cube plus c cube என்ன வரும்? 3abc. 3 into a யோட வேல்யூ வந்து 24, b யோட வேல்யூ -7, c யோட வேல்யூ வந்து என்னது? -17. ஓகே. இப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிரும். ஆன்சர் பிளஸ்ல வரும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 3 4 12 அப்படிதானே? ஸோ 2 நல்லா பாருங்க. யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 4 இன்ட்டு 7 இன்ட்டு 7. 7 7 49. ஓகே. ஸோ யூனிட் டிஜிட் 9ல முடியும். 9 4 36. அப்படிதானே? ஸோ யூனிட் டிஜிட் 6ல முடியும். அடுத்து 6 இன்ட்டு 3 18. அப்ப ஆன்சர் வந்து 8ல முடியும். 8ல முடிகிறது ஆப்ஷன் சி. இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எக்ஸாம்ல பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a plus b plus c equal to 0. அப்ப அது a plus b plus c வந்து 0வா இருந்தா a cube plus b cube plus c cube என்னது? 3abc. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3abc. மல்டிப்ளை பண்ணா 7 7 49. அடுத்து 9 4 36. 49ல உள்ள 9 எடுத்துக்கோங்க. 9 இன்ட்டு இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 இன்ட்டு 4 36. 36ல யூனிட் டிஜிட் மட்டும் எடுங்க. 6. 6 இன்ட்டு 3 18. ஓகேவா? ஸோ 18ல யூனிட் டிஜிட் மட்டும் எடுங்க. 8. 8ல முடிகிறது ஆப்ஷன் சி. இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். பேப்பர் பெண்ணே எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட் யூனிட் டிஜிட் வச்சு மட்டுமே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். Calculate the total amount when 4,000 is invested at 10% compound interest per annum compounded annually for 2 years. 4000 ரூபாய் அசல் இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த p into 1 plus r by 100 the whole power n ஃபார்முலாலாம் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இதுக்கு நிறைய ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2a plus b அதாவது 2a plus b கூடிய கான்செப்ட் வச்சு 3a plus 3b plus c இந்த மாதிரி அந்த இயர் கூடும்போது உள்ள கான்செப்ட் வச்சு சொல்லி கொடுத்திருப்பேன். அடுத்து ரேஷியோ கான்செப்ட் வச்சு சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு 4-5 ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சொல்லி கொடுத்திருப்பேன். ஏன்னா அந்த ஃபார்முலா படி போட்டோம்னா ரொம்ப நமக்கு லென்த்தா போகும். அசல் வந்து 4000 ரூபாய். ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 வருஷம் பேங்க்ல போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்ன? 4000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க. 2 வருஷத்துக்கு 10% கூட்டு வட்டி போட்டாங்கன்னா 2 வருஷம் முடிவுல உங்க கையில கிடைக்கக்கூடிய தொகை என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகே. இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. அப்ப அத ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/10ன்னு எழுதலாம். அப்ப பேங்க்ல 10 ரூபாய் போட்டிருக்கீங்க. பேங்க் உங்களுக்கு 1 ரூபாய் வட்டி போடுறாங்க. ஓகே. அப்ப மொத்த தொகை எவ்வளவு? 4000 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம்? 10 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க. 1 ரூபாய் வட்டி. அப்ப எவ்வளவு கிடைக்கும் கையில? 11 ரூபாய். சோ 11/10ன்னு போட்டுறலாம். ஓகே. சோ இங்க எத்தனை வருஷம் இருக்கு? 2 வருஷம் இருக்கா? அப்ப 2 வாட்டி 11/10 போடுங்க. அவ்வளவுதான். சிம்பிள். 4000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம். 10% 1/10ன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது? 10 ரூபாய் போட்டிருக்கோம். 1 ரூபாய் வட்டி கிடைக்குன்னா 2 வருஷத்துக்கு. சோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 11/10, ரெண்டாவது வருஷத்துக்கு 11/10. சோ 2 0வையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 11 ஸ்கொயர் வந்து 121. 121 இன்ட்டு 40. அப்ப ஆன்சர் 0ல முடியணும். அடுத்த ஆன்சர் எதுல வரும்? 0 போட்டாச்சு. ஒரு நாள் 4 40. ஓகே. ஆன்சர் 40ல முடியணும். இந்த ஆப்ஷன் 40ல முடியல. ஆப்ஷன் டி மட்டும் தான் 40ல முடிஞ்சிருக்கு. இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இதை உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணாலும் 4840 தான் வரும். இதை வச்சு ஃபர்ஸ்ட் 0ல முடியும்னு சொல்லிடலாம். ஆனா 0ல முடியறது பாருங்க எல்லாமே 0ல தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 வரும். அப்ப 40ல முடியும்னு சொல்லிடலாம். அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே. சோ இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு, யூனிட் டிஜிட் வச்சுலாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல என்ன பண்ணிக்கலாம்? டைம் சேவ் பண்ணிக்கலாம். 30 கொஸ்டினுமே இப்போ உங்களுக்கு குரூப் டில எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? 25 கேட்பாங்க. என்டிபிசில 30 மேக்ஸ் கொஸ்டின் வரும். அப்ப 25 கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ணிடலாம். எல்லாருமே பாருங்களேன், எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க. நீங்க எழுதக்கூடிய குரூப் டியா இருக்கட்டும், என்டிபிசியா இருக்கட்டும், அதுல 90 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. 85க்கு மேல எடுக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. 50 மார்க் 52 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. இந்த 52 எடுக்கிறவங்களுக்கும் இந்த 90 எடுக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த 90 எடுக்கிறவங்க இப்ப நான் சொன்ன ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு, யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்றது, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கம்மியான டைமுக்குள்ள நிறைய கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த 52, 55, 60 இந்த ரேஞ்சில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்யூரேட்டா உட்கார்ந்து ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. உட்கார்ந்து ஃபார்முலா எழுதி டிரைவ் பண்ணி அக்யூரேட்டா ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. இங்க நமக்கு ஸ்டெப் மார்க் ஏதாவது உண்டா?
கிடையாது. ஜஸ்ட் 4 ஆப்ஷன் குடுத்திருக்கோம். அந்த 4ல நீ எது கரெக்ட்ன்னு சூஸ் பண்றியோ, ஓகேவா? கரெக்ட்டானத நீ சூஸ் பண்ணிட்டன்னா உனக்கு 1 மார்க். இதுதான் ஓகேவா? கையில ஆன்சர் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா 4 ஆன்சரா இருக்கு. 4 ஆன்சரா இருக்கு. 4ல 1 தான் கரெக்ட். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? யூனி டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிரலாம்? குயிக்கா கொஞ்ச டைமுக்குள்ள நெறைய கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிரலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லிக் குடுத்திருக்கோம். பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு சொல்ற எல்லா ஷார்ட்கட்டையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, a transaction code 92,419 is not divisible by 13. To make it divisible by 13, the least digit should be appended at the end of the number. What is the digit? 92,419 கூடிய நம்பர் வந்து 13ஆல வகுபடாது. அது 13ஆல வகுக்கணும் அப்படின்னா அதுல இருந்து எந்த நம்பரை நாம வந்து என்ன பண்ணணும்? எந்த நம்பரை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ என்ன கேட்டிருக்காங்க? 92,419. ஓகே. இது கூட லாஸ்டா என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ லாஸ்ட்ல என்ன நம்பர் வந்துச்சுன்னா இது வந்து 13ஆல டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ 92,419. ஓகே. சோ இப்ப இத வந்து 13ஆல வகுக்கிறேன். 13ஆல வகுக்கும்போது எனக்கு எத்தனை தடவை போகும் ஃபர்ஸ்ட்? சோ 13. சோ எத்தனை தடவை போகும்? சோ இந்த 1வது இலக்கத்துல ஓகேவா? சோ என்ன மிகச்சிறிய இலக்கம் வந்து சேர்க்கணும்னு கேட்டிருக்காங்க. அந்த லாஸ்டா என்ன நம்பர் சேர்த்தா இது வந்து 13ஆல வகுபடும். சோ ஃபர்ஸ்ட் 7 டைம்ஸ் போகுமா? சோ 91 வரும். சோ 1. அடுத்து 14 வரும். திருப்பி ஒரு டைம் போகும். ஓகே. சோ 1. திருப்பி இந்த 1 கீழ இறக்குறோம். சோ 11 டிவைடட் பை 13 கேன்சல் ஆகுமா? ஆகாது. சோ ஏன்னா மேல சின்ன நம்பர் கீழ பெரிய நம்பர் இருக்கு. 0 சேர்த்துட்டு இந்த 9 கீழ இறக்கலாம். திருப்பி 13 9 117. ஓகே. சோ 117. மிச்சம் என்ன இருக்கு? 9ல 7 போனா 2. அடுத்து இந்த எக்ஸ கீழ இறக்கணும். அப்ப எக்ஸ் என்ன நம்பரா இருந்துச்சுன்னா 13ஆல டிவைட் ஆகும். 1 13 13 2 13 26. ஏற்கனவே இங்க 2 இருக்கு. அப்ப எக்ஸ் இருக்க இடத்துல என்ன நம்பர் இருக்கணும்? 6 இருக்கணும். சோ 6ங்கிறது ஆப்ஷன் சி. தெரியல எனக்கு 13ஆம் வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா இங்க 2 எக்ஸ்ன்னு இருக்கா? அப்ப இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன நம்பர் போடணும்? 22 போட்டு பாருங்க. 13ஆல டிவைட் ஆகாது. ஓகேவா? அடுத்து 4 போட்டு பாருங்க. 13ஆல டிவைட் ஆகாது. 5 போட்டு பாருங்க. 13ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 6 போட்டோம் அப்படின்னா 13ஆல டிவைட் ஆகும். அப்ப 6 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 5 and 10 are given, what is the third proportion of these numbers? A யோட வேல்யூ 5, B யோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டாங்கன்னா மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன? தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? B ஸ்கொயர் பை A. ஓகேவா? அப்போ B ஸ்கொயர்னா 10 × 10, Aனா 5. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 1 5 5, 2 5 10, 10 2 20. 20ங்கிறது ஆப்ஷன் D. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, the largest 4-digit number which when divided by 7 6 10 leaves the remainder 5 in each case. என்ன சொல்லியிருக்காங்க? 7 6 மற்றும் 10 ஆகிய எண்களால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 5ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இத 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம புக்ல போட்டிருக்கக்கூடிய எல்சிஎம் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். அது நார்மல் மெத்தடு. எக்ஸாம் அப்ரோச் பார்த்தோம் அப்படின்னா, என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்? ஆப்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எதால டிவைட் பண்ணணும்? 7 6 10 இதால டிவைட் பண்ணும்போது மீதி 5 கிடைக்கணும். ஓகேவா? சோ நான் இதுல 10 எடுத்துக்கிறேன். ஏன்னா 10 எடுத்தேன்னா எனக்கு டிவைட் பண்றதுக்கு என்னவா இருக்கும்? ஈஸியா இருக்கும். இதுல யூனி டிஜிட் என்னது? 9. ஓகேவா? சோ நல்லா கவனிங்க. யூனி டிஜிட் 9. ஒரு உதாரணத்துக்கு நான் 19ன்னு ஒரு நம்பர் சொல்றேன். ஓகேவா? இத நீங்க 10ஆல டிவைட் பண்ணா மீதி எத்தனை கிடைக்கும்? ஒரு 10 10, மீதி 9ன்னு கிடைக்கும். அப்போ 9ல முடிஞ்சிருச்சுன்னா 9 கிடைக்கும் மீதி. இப்போ நான் 25ன்னு ஒரு நம்பர் சொல்றேன். இத 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மீதி எத்தனை கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இது புரிஞ்சிருச்சா? இப்போ ஆப்ஷனை இத வச்சு தான் நம்ம தூக்க போறோம். இப்போ 7 6 10 இந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ண போறோம். எனக்கு இருக்கிறதுலே டிவைட் பண்றதுக்கு ஈஸியான நம்பர் 10. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரேன். இது எனக்கு மீதி எத்தனை வரணும்? டிவைட் பண்ணும்போது மீதி வந்து எனக்கு 5 வரணும். ஓகேவா? இப்ப இத டிவைட் பண்ணேன் அப்படின்னா மீதி எனக்கு எத்தனை கிடைக்கும்? இந்த யூனி டிஜிட்ல என்ன நம்பர் இருக்கு? 9 கிடைக்கும். அப்படிதானே? இப்ப 14ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அத 10ஆல டிவைட் பண்ணேன்னா மீதி எத்தனை கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்படிதானே? ஒரு 10 10. 45ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 10ஆல டிவைட் பண்ணா 5 கிடைக்கும். எந்த நம்பரையும் 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் கிடைக்கும். இப்போ 13ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 10ஆல டிவைட் பண்ணேன்னா 3 வந்து மீதியா கிடைக்கும். ஓகே. அப்ப இத 10ஆல டிவைட் பண்ணேன்னா அதோட மீதி வந்து எனக்கு எத்தனை கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்படிதானே? இத 10ஆல டிவைட் பண்ணேன்னா அதோட மீதி வந்து எனக்கு எத்தனை கிடைக்கும்? 3 கிடைக்கும்.
இத 10ஆல டிவைட் பண்ணேன்னா இதோட ரிமைண்டர், இதோட மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்ப நான் பார்த்ததுமே எக்ஸாம்ல ஆப்ஷன் டி தான் ஆன்சர்ன்னு சொல்லிரலாம். எனக்கு 7, 6, 10 நான் இந்த நம்பர 7 வச்சு வகுக்கும் போதும் எனக்கு மீதி 5 கிடைக்கணும். 6 வச்சு வகுக்கும் போதும் மீதி 5 கிடைக்கணும். 10 வச்சு வகுக்கும் போதும் மீதி 5 கிடைக்கணும். நான் இந்த 3 நம்பரையும் 10 வச்சு வகுத்து பார்த்தேன். ஓகேவா? எப்படி பார்த்தேன்? எந்த நம்பர 10ஆல வகுத்தாலும் அதோட யூனிட் டிஜிட் தான் எனக்கு வந்து என்னவா கிடைக்கும்? மீதியா கிடைக்கும். ஓகேவா? இப்ப 100ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இத நான் 10ஆல வகுத்தேன்னா எனக்கு மீதி என்ன வரும்? 0 வரும். யூனிட் டிஜிட்ல என்ன இருக்கு? 0. இப்போ 45 67ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இத 10ஆல வகுத்தேன்னா மீதி எத்தன வரும்? அதோட யூனிட் டிஜிட்ல இருக்க 7 தான் எனக்கு மீதியா வரும். அப்ப இது எல்லாத்துலயும் எனக்கு மீதி இதுல 9 வருது, இதுல 4 வருது, இதுல 3 வருது. இது 1ல மட்டும் தான் மீதி வந்து எனக்கு 5 வருது. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். ஓகே. அப்ப 7, 6 எல்லாம் எடுத்துட்டு போய் செக் பண்ணணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. 10 வச்சே இவன் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர்ன்னு சொல்லியாச்சு. சோ இதுதான் எக்ஸாம் அப்ரோச். இப்போ நம்ம பிகினர் ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாங்க? நார்மல் எல்சிஎம் மெத்தட்ல இத சால்வ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சம்முக்கு ஜஸ்ட் 1 செகண்ட்ல இந்த சம்ம சால்வ் பண்ணிரலாம். அரித்மெட்டிக் கொஸ்டின் தான். எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம். வரக்கூடிய ரிமைண்டரை உட்கார்ந்து கழிக்க வேண்டாம். ஜஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்து என்ன சொல்லிரலாம்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர்ன்னு சொல்லிரலாம். 7, 6, 10ஆல வகுக்கும் போது மீதி 5 வரணும். எதனால எடுத்துட்டு போங்க? நான் 10 எடுத்துட்டு போறேன் எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு. சோ 10 வச்சு வகுக்கும் போது யூனிட் டிஜிட்ல இதுல தான் 5 இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர்ன்னு சொல்லிரலாம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாவும் சரி, வீக்லி பிளான், டெஸ்டாவும் நம்ம ஆப்ல குடுத்திருக்கோம். பிகினர் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நார்மல் மெத்தட் ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். எக்ஸாம்ல ஷார்ட்கட் படி நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேவா? இப்ப நார்மல் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்றோம். நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 7, 6, 10 இது எல்லாத்துக்கும் என்ன எடுப்போம்? எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட எல்சிஎம் என்ன வரும்? 210ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 இலக்கத்துல மிகப்பெரிய எண் எது? 4, 9 போட்டீங்கன்னா அதுதான் 4 இலக்க மிகப்பெரிய எண். அப்ப 5 இலக்க மிகப்பெரிய எண் எத்தனை? 5, 9 போடணும். 10 இலக்க மிகப்பெரிய எண் எத்தனை? 10, 9 போடணும். அவ்வளவுதான். மிகப்பெரிய எண்ணா எத்தனை எத்தனை அதாவது என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அத்தனை 9 போடணும். 3 இலக்க மிகப்பெரிய எண்ணா 3, 9 போடணும். அப்ப 4 இலக்க மிகப்பெரிய எண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 4, 9 போட்டேன். ஓகேவா? அப்போ 7, 6, 10 இது ஒண்ணே எடுத்து என்னால டிவைட் பண்ண முடியாது. அதனால இத மொத்தமா இதுக்கு பொதுவான ஒரு நம்பர் எல்சிஎம். சோ அத நான் கொண்டு வந்துட்டேன். எல்சிஎம் 210. இந்த 210 வச்சு இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை வந்து நான் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி என்ன வரும்? இதுல 4 டைம்ஸ் போகுமா? 0, 4, 4, 2, 8, 9, 5, 1. ஓகே. 4 டைம்ஸ் போட்டேன். இங்க என்ன இருக்கு? 159. திருப்பி இந்த 9 கீழ இறக்குறேன். திருப்பி எத்தனை தடவை போகும்? ஒரு 7 டைம்ஸ் போகுமா? 7, 2, 14. இங்க 15 இருக்கு. சோ 0, 7, 1470. ஓகே. இங்க என்ன வரும்? 9, 9ல 7 போனா 2, 5ல 4 போனா 1, 129. எனக்கு 7, 6, 10 இதால டிவைட் பண்ணும்போது மீதி என்ன வரணும்? 5 வரணும். மீதி 5 வரணும். இப்ப இந்த 9999 7, 6, 10 அதாவது 210ஆல டிவைட் பண்ணும்போது 7, 6, 10ன்னும் நான் சொல்லலாம். இல்லனா இதுக்கு எல்சிஎம் எடுத்து இத சுருக்கி 210ன்னும் நான் சொல்லிக்கலாம். ஓகே. இதால டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி எத்தனை வருது? 129 வருது. ஓகேவா? அப்ப இதுல இருந்து 129 கழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 9ல 9 போனா 0, 9ல 2 போனா 7, 9ல 1 போனா 8. ஓகே. அப்போ நான் இத வந்து 210ஆல டிவைட் பண்ணும்போது மீதி 129 வருது. அப்ப இதுக்குள்ள இருக்க 129 நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா, நான் அகைன் 210ஆல டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் என்ன ஆகும்? ஹோலா 210ஆல டிவைட் ஆகும். அப்படிதானே? ஹோலா என்ன ஆகும்? 210ஆல டிவைட் ஆகும். தெளிவா புரியுதா? இதுதான் மிகப்பெரிய எண். இந்த நம்பரை 210ஆல டிவைட் பண்ணும்போது 129 கிடைக்கி. இதுக்குள்ள இருக்க 129 மட்டும் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் எதால டிவைட் ஆகும்? 210ஆல மீதி இன்றி வகுபடுமா? மீதியே இல்லாம வகுபடுமா? நீங்க வேணா இத டிவைட் பண்ணி பாருங்க. 9870 டிவைடட் பை 210 போட்டீங்கன்னா, இது வந்து மீதி இல்லாமலே நமக்கு வந்து வகுபடும். ஓகேவா? அப்போ 9870ங்கிறது மீதி இல்லாம இத வந்து 210ஆல வகுக்கிறேன் அப்படின்னா, மீதி வந்து எனக்கு என்ன வரும்? 0 வரும். ஆனா எனக்கு மீதி என்ன வரணும்? 5 வரணும். அப்ப மீதி 5 வரணும்னா
இது கூட ஒரு 5 கூட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? மீதி 5 வந்துருமா? அப்போ 9875 தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த 5 இந்த இடத்துலயே நான் கழிச்சு காட்டியிருப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுவீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹோலா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு மீதி 5 வரணும். ஸோ அதனால 5 ஆட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். The average of k numbers is x. If 48 is subtracted from each of any two of the numbers, then we get x minus 12 as the new average. Find the value of k. k எண்களின் சராசரி வந்து x. k numbers வந்து இருக்கு. அதோட சராசரி வந்து x. ஓகேவா? அப்ப அதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? 10 நம்பரோட சராசரி வந்து 2 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை 10 × 2 20ன்னு சொல்லுவோம். அப்ப இதோட ஆவரேஜ் xன்னா அதோட கூட்டுத்தொகை என்னது? kx நமக்கு தெரியும். ஓகே, ஏதேனும் 2 எண்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 48 கழிக்கப்பட்டால், ஓகேவா? இப்ப kxங்கிறது மொத்த நம்பர். ஓகே, மொத்த கூட்டுத்தொகை அப்படிதானே? 10 நம்பரோட ஆவரேஜ் 2ன்னா அந்த 10 நம்பரோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 20. இப்ப இந்த கூட்டுத்தொகையில இருந்து ஒரு 2 நம்பர்ல இருந்து 48 கழிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஒரு 48 கழிக்கிறோம், ரெண்டாவது நம்பர்ல இருந்து ஒரு 48 கழிக்கிறோம். அப்படி கழிக்கும் போது நமக்கு புதிய சராசரி வந்து என்ன கிடைக்குதுன்னா x minus 12ன்னு கிடைக்குது. அப்ப k நம்பர்ஸோட புதிய சராசரி வந்து என்னது? x minus 12. அப்ப k நம்பர்ஸோட புதிய சராசரி x minus 12ன்னா அதோட கூட்டுத்தொகை என்னது? k × x minus 12. ஓகே, கிளியரா? இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் k நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் x. அப்ப அதோட கூட்டுத்தொகை எவ்வளவு? kx. 10 நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் 2ன்னா கூட்டுத்தொகை 10 × 2 20ன்னு எழுதுவீங்க. அப்ப k நம்பரோட கூட்டுத்தொகை வந்து எவ்வளவு? kx. அப்போ அந்த k நம்பர்ஸோட கூட்டுத்தொகை இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய 2 நம்பர்ல இருந்து 48 கழிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஒரு 48 கழிக்கிறேன், ரெண்டாவது நம்பர்ல ஒரு 48 கழிக்கிறேன். அப்படி கழிக்கும் போது எனக்கு புதிய சராசரி என்ன கிடைக்குது அப்படின்னா, ஓகே, புதிய சராசரி x minus 12ன்னு கிடைக்கி. k நம்பரோட சராசரி x minus 12ன்னா கூட்டுத்தொகை k × x minus 12. ஓகே, சோ இப்போ என்ன கிடைக்கும்? kx minus 96 equal to இத கொடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா kx minus 12k. ஓகே, சோ இப்படி கிடைக்குமா? kx minus 12kன்னு கிடைக்கும். kx கேன்சல் ஆகிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். 12k equal to 96. இதுல இருந்து k யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 96/12 8 அப்படின்னு கிடைக்கும். 8ங்கிறது ஆப்ஷன் டி. k யோட மதிப்பு கிடைச்சிருது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க. k நம்பரோட சராசரி x, k minus 12. ஓகே, சாரி, அதாவது அடுத்து இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணும்போது k நம்பரோட சராசரி x minus 12ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து 48 கழிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அதை ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா k யோட மதிப்பு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? சோ இதுதான் ஷிஃப்ட் 2ல இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ். ஏற்கனவே இதுல இருக்கக்கூடிய 15 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. NTPC அண்டர் கிராஜுவேட் 12th லெவல்ல இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா குரூப் டில எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருப்பாங்கங்கிறத பாருங்க. இதே மாடல் தான் அப்படியே குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க. அதோட 101 ஷிஃப்டோட லைவ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம கொண்டு போனோம். RRB குரூப் டியோட 101 ஷிஃப்டோட மேக்ஸ் லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் பேசிக்ல இருந்து படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் தான் 2499 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாம இப்போ குரூப் டி போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2499 நீங்க பே பண்ண வேண்டாம். வெறும் 999 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 2499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. இல்ல மேடம் எனக்கு குரூப் டிக்கு மட்டும் கிளாஸ் வேணும் அப்படின்னா 999 மட்டும் பே பண்ணுங்க. குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். இப்போ கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8ல இருக்கக்கூடிய 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ், அதுக்கான சயின்ஸ் டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? குரூப் டிக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 20 டேஸ் தான் டைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல RRB குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம்.
ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு இன்னும் 2 டேஸ் தான் டைம் இருக்கு. அந்த மெகா லைவ அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, அந்த டெஸ்ட்டையும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகே. இப்பதான் காலேஜ் முடிச்சீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நான் ஷார்ட்கட்ஸோட படிக்கணும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு வீக்லி பிளான ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பரா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.